Hi friends, welcome to Uma TNPSC. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வெற்றி கொண்டான் பேட்ச், அதாவது 2026 குரூப் 4க்கு நம்ம ஆல்ரெடி போட்ட வெற்றி கொண்டான் பேட்ச்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா அஜ்னேஷ். அவரு வந்து நம்மளோட பேட்ச்ல வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காரு. ஸோ எந்த மாதிரி எல்லாம் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேட்சோட ஃபீ இப்போ செகண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees பே வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வெற்றி கொண்டான் பேட்சும் 1000 rupees தான். ஸோ இந்த 1000 rupeesக்கு எல்லாமே தர முடியுமா? ஏன்னா நிறைய அவுட் சோர்ஸ் இருக்கு. தமிழ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், நிறைய அவுட் சோர்ஸ் இருக்கு. அத்தனை புத்தகங்கள் காட்டுறாங்க. அது எல்லாமே 1000 rupeesல தர முடியுமா? தராம ஏமாத்திட்டா என்ன பண்றது? ஸோ இது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு கேள்விகளா இருக்கு. அந்த கேள்விக்கான ஒட்டுமொத்த பதில் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் கொடுத்தது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஃபுல்லா தெளிவா படிக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா கவனிங்க. பாருங்க, வெற்றி கொண்டான் பேட்ச்ல புதுசா சேர்ந்து படிக்க போறவங்களுக்கு நான் அஜ்னேஷ், உமா அக்கா வெங்கட் அண்ணாவோட யூடியூப் சேனல் 2024 பிப்ரவரி கரெக்டா அப்போ வந்த குரூப் 4 நோட்டிபிகேஷன் டேட்ல இருந்து எக்ஸாமுக்கு 100 நாள் முன்னாடி தான் முதலா தெரியும். கணக்குல 10 வினாக்கள் போடுறதே எனக்கு கஷ்டம். 25க்கு 19 2025 வாகை பேட்ச் தமிழ் பிளஸ் கணிதம் 76 தமிழ்லையும் 21 மேக்ஸ்லயும் எடுத்திருக்காரு. வினாக்கள் சரியாக போட அந்த பேட்ச் தான் உதவியா இருந்துச்சு. அப்பவே ஜிகேவும் சேர்த்து போடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ல நானும் ஒருத்தன். எனக்கு தமிழ் கொஞ்சம் நல்லா வரும், ஆனா கணிதம் பொது அறிவுல மதிப்பெண் நினைச்ச அளவுக்கு வராது. 2 பேட்ச் 2022 2025 வேற அகாடமில சேர்ந்து படிச்சிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு முழுமையான திருப்தி எனக்கு கிடைக்கல. முதல்ல இப்போ ட்ரெண்டிங்ல ஃபியூச்சரை மனசுல வச்சு ஒரு போட்டித் தேர்வை பத்தி முழுசா அனலைஸ் பண்ணி நல்ல ஸ்டடி பிளான், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல், ஜிகே நோட்ஸ், மேக்ஸ் வீடியோ எக்ஸ்பிளனேஷன், ஜிகே எக்ஸ்பிளனேஷன், இதுதான் நான் திணறி போன ஒரு இடம். ஒரு ஸ்கெடியூல் டெஸ்ட் எழுதி முடிச்சு எங்க இருந்து வினாக்கள் வந்திருக்கு, நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோங்கிற ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா சொல்யூஷன் ஒரு லைன்ல கொடுத்து தான் நான் இது வரைக்கும் படிச்ச இடத்துல எனக்கு கிடைச்சது. அதோட விளைவு என்னன்னா, தேர்வு முடிஞ்சு அந்த வினாத்தாளை குருட்டுத்தனமா இந்த வினாவிற்கு இதுதான் விடைன்னு ஒரு மனப்பாடம். ஆனா வெற்றி கொண்டான் பேட்ச்ல அப்படி இல்லை. தமிழ் 100 மதிப்பெண்கள், அதை இலக்கணம் தனியா, பள்ளி புத்தகம் தனியா, அவுட் சோர்ஸ் கலைச்சொற்கள், மரபு தொடுர்கள், தமிழ்நாடே 2025 குரூப் 4ல ஆடி போன வினாக்களை மனசுல வச்சு அந்த வினாக்கள் எங்க இருந்து எடுத்து இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு லட்சக்கணக்கான வார்த்தைகள் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனாலும் ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் இயல் வாரியா தமிழ் யூனிட் 7 தனியா இப்படி ஒண்ணு கூட விடாம தமிழுக்கு 100க்கு 100 எடுக்க. அப்புறமா மேக்ஸ் 15, அதாவது 15க்கு 15, ஆப்டிடியூட்ல 10க்கு 10, ரீசனிங் ஒவ்வொரு டாபிக்ஸும் ஒரு வீடியோ, கம்பைன்டு ஆல் மாடல்ஸ், அப்புறமா ஹோம்ஒர்க் ப்ரீவியஸ் இயர் சம் எக்ஸ்பிளனேஷன், ரீசன்ஸ் 500 சம், 25 சம் பர் ஸ்கெடியூல், இப்படி மேக்ஸுக்கு முழு மதிப்பெண் எடுக்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே அவுட் சோர்ஸ், இதுக்கு முன்னாடி நான் படிச்ச விதத்தை அப்படியே மாத்தி எனக்கு இதனாலதான் எனக்கு முன்னாடி தேர்வுகள்ல பொது அறிவு மதிப்பெண் வரலையான்னு உணர வச்சாங்க. ஜிகே 75 மார்க்ஸ் தான் வேலை வாங்க முக்கியமான பகுதி. நான் முன்னாடி ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ல ரிவிஷன் பண்ணுவேன், ஒன்லைனர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்படி படிச்சும் எனக்கு உண்மையான குரூப் 4ல ஜிகேல 34 to 40 இந்த நிலைமையை தாண்டினது இல்லை. இவங்க ஸ்கூல் புக்ஸை படிச்சு ஷார்ட் நோட்ஸ், ஒன்லைனர் இல்லை, அதுவும் அவுட் சோர்ஸோட எல்லா அகாடமியும் அதை படிங்க இதை படிங்கன்னு வெங்கடேசன், பிரகதீஷ் புக்கு அப்படி இப்படின்னு 1000 சொல்லுவாங்க. ஆனா வெங்கடண்ணா உமா அக்கா ஒரு பெரிய உழைப்பை, அர்ப்பணிப்பை போட்டு அந்த நோட்ஸ் கொடுத்தாங்க. உண்மையா தூங்குவாங்களான்னு கூட தெரியல. மனசார படிச்சு ரிவிஷன் பண்ணி நான் தேர்வு எழுதின அனுபவத்தை சொல்றேன். வினாக்கள் டிஎன்பிஎஸ்சியை விட கஷ்டமா தான் இருக்கும். இதுவா அதுவா, கன்னிவேடு மாதிரி ட்ராப் லாஜிக்லாம் நல்லா இருக்கும். எக்ஸாம் முடிக்கும் போது 180+ போல தோணும். பார்த்தா 130, 140, 155 இவ்வளோதான் எக்ஸாம்ல எழுதுனேன். அப்போ வந்தது எனக்கு மோட்டிவேஷன் என்னன்னா, இந்த வினாத்தாள்ல தேர்வு எழுதி 200க்கு 196 வரைக்கும் போட்டவங்களை தான் நினைச்சு பார்ப்பேன். அப்போதான் ஓடு மில்கா ஓடுன்னு அண்ணன் கொடுத்த மோட்டிவேஷன் ஞாபகம் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் சென்ட்ரல்
கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதுவும் மனசுக்கு நிறைவா இருக்கும். படிக்கும்போது இதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம்னு மனசு பதறாம இருந்துச்சு. தமிழ் பிளஸ் மேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ் எக்ஸ்பிளனேஷன் தேர்வு எழுதின பிறகு எனக்கு பெரிய குழப்பமும் தலைவலியா இருந்த விஷயம் இப்போ உண்மையா எங்க தப்பு பண்ணினோம்னு சொல்யூஷன்ல ஒரு வரியில இருக்காது. தமிழ் பிளஸ் மேக்ஸ் வீடியோவா, ஜிகே வினாக்கள் அந்த டாபிக் முழுசா இருக்கும். வினாக்கள் விடைகள் எக்ஸ்பிளனேஷன் தெளிவா இருக்கும். உண்மையா விலைமதிப்பற்ற உழைப்பு, அர்ப்பணிப்பு உமா டீம் 1000க்கு வெற்றி கொண்டான் பேட்ச்ல எனக்கு கிடைச்சிருக்கு. அக்கா சொல்ற மாதிரி உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை 2 குரூப் 2 2A பிளஸ் 3 குரூப் 4 5 தோல்விகளை படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி பெற நான் வெற்றி கொண்டான்ல படிக்கிறேன். நீங்களும் நம்பிக்கையோட சேர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். எங்களை விட எங்களோட பேட்சை பத்தி நீங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கம்மா. ஸோ நாங்க சொன்னா கூட இந்த அளவுக்கு சொல்ல மாட்டோம். நீங்க சொன்னது ரொம்பவே மனநிறைவா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிகள் அஜ்னேஷ். அதாவது இப்ப செகண்ட் பேட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அஜ்னேஷ் அவர்கள் வந்து என்ன மாதிரி எல்லாம் நம்மளோட பேட்ச் வந்து ரன் ஆகுது. ஸோ நீங்க வந்து 1000 rupees பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட அதிகமா பல மடங்கு உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தான் அவர் வந்து இங்க சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். வெறும் 1000 ரூபாய் தான் அப்படிங்கிறது நாங்க வந்து பணத்துக்காக பண்றது கிடையாது. ஏன்னா நாங்க ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா எங்க கிட்ட வர ஸ்டூடெண்ட் கண்டிப்பா அரசு வேலை வாங்கிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட லட்சியம். உங்களுக்கு வந்து அரசு வேலை வாங்குறது லட்சியம் அப்படின்னா உங்களை அரசு வேலை வாங்க வைக்கிறது எங்களோட லட்சியம். ஓகேவா? ஸோ அதனால 1000 rupees தான் இது ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நீங்க நினைக்கிறதுக்கு மேல ஒர்த்து வந்து இந்த பேட்ச்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா ஸ்கெடியூல் வீடியோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, இது எல்லாமே தெளிவா பார்த்துட்டு உங்களுக்கு உங்க மேலேயும் எங்க மேலேயும் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க வந்து நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அந்த பேட்சோட வீடியோ லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க தெளிவா பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.